அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக நம்ம அல்லாஹுடைய உதவியை கொண்டு 5 ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 536லேருந்து 540 வரை இருக்கக்கூடிய ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கலாம். 536வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் மழை பொழியாதிருப்பதை பற்றி எடுத்துரைத்தனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழும் இடத்தில் உள்ள மிம்பருக்கு அனைவரையும் மறுநாள் ஒன்று சேர்க்குமாறு கட்டளையிட்டார்கள். இன்னும் மக்கள் மறுநாள் வெளியேற வேண்டுமென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். சூரியன் ஓரத்தில் வெளிப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் அமர்ந்தார்கள். பின்னர் தக்பீர் கூறினார்கள், இறைவனை புகழ்ந்தார்கள். பின்னர், மக்களே, நீங்கள் உங்கள் நகரத்தின் வறட்சியை பற்றி முறையிட்டீர்கள். அல்லாஹ் அவனிடம் துஆ கேட்குமாறு உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அவன் உங்கள் வேண்டுதலை அங்கீகரித்து கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர், அனைத்து புகழும் இறைவனுக்கே, அவன் அகிலங்களின் இரட்சகனாவான், அளவற்ற அருளாளன், நிகரில்லா கிருபையுடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதி, வணக்கத்திற்கு உரியவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை, அவன் நாடியதை செய்வான். எங்கள் இரட்சகனே, நீயே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீயோ தேவையற்றவன், நாங்களோ உன் பக்கம் தேவையுடையவர்கள். எங்கள் மீது மழையை பொழியச் செய்வாயாக. நீ எங்கள் மீது இறக்கக்கூடியதை எங்களுக்கு சக்தியாகவும் முழுமையானதாகவும் ஆக்குவாயாக என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் தமது இரு கரங்களையும் உயர்த்தினார்கள். அவர்களது அக்குளின் வெண்மை தெரியும் அளவு அது மெதுவாக உயர்ந்து கொண்டே போனது. பின்னர் மக்களின் பால் தமது முதுகை திருப்பிக் கொண்டு தம்முடைய போர்வையை திருப்பி போட்டார்கள். அப்போதும் அவர்கள் தமது இரு கரங்களையும் உயர்த்தியே வைத்திருந்தார்கள். பின்னர் மக்களின் பால் திரும்பி மிம்பரை விட்டு இறங்கினார்கள். பின்னர் 2 ரக்காத்துக்கள் தொழ வைத்தார்கள். அப்போது அல்லாஹ் வானத்தில் மேகத்தை உண்டாக்கினான். அதில் இடியுடன் சேர்ந்த மின்னலும் இருந்தது. பின்னர் மழை பொழிய தொடங்கியது என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அபுதாவுதில் இடம்பெற்று இருக்குது. 537வது ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு சயீத் அவர்கள் அறிவித்துள்ள சஹீஹ் புகாரியின் ஹதீஸில் போர்வை மாற்றி போட்ட சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தவர்களாக கிப்லாவை முன்னோக்கினார்கள். பின்னர் 2 ரக்காத்துக்கள் சப்தமிட்டு ஓதி தொழ வைத்தார்கள் என்றும் உள்ளது. 538வது ஹதீஸ், அபு ஜாஃபர் அல் பாம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக தாரா குத்னியில் அவர்கள் தமது போர்வையை பஞ்சம் மாற வேண்டும் என்பதற்காக திருப்பி போட்டார்கள் என்று முர்சல் எனும் தரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 539வது ஹதீஸ், வெள்ளிக்கிழமையன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று உரையாற்றி கொண்டிருந்த போது பள்ளி வாசலினுள் ஒரு மனிதர் நுழைந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொத்துக்கள் நாசமடைந்து விட்டன, வழிகள் அடைக்கப்பட்டு விட்டன, தாங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் எங்கள் மீது மழையை இறக்கட்டும் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 2 கரங்களையும் உயர்த்தினார்கள். பின்னர், அல்லாஹ்வே, எங்கள் மீது மழையை பொழிவாயாக, இரட்சகனே, எங்கள் மீது மழை பொழிவாயாக என்று கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது ஒரு ஹதீஸுடைய சுருக்கமாக இருக்குது. இதில் மழையை நிறுத்தும்படி பிரார்த்தித்ததும் இடம்பெற்றுள்ளது என அறிவிப்பாளர் கூறுகிறார். இது புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்று இருக்குது. 540வது ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மலைக்கு துஆ செய்யுமாறு வேண்டுவார்கள். இன்னும், அல்லாஹ்வே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் அவர்களின் துஆ மூலம் உன்னிடம் மழையை வேண்டுவோம், நீ எங்களுக்கு மழை பொழிவாய். இப்போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை வாயிலாக கேட்கிறோம், எங்கள் மீது மழையை பொழிவாயாக என்று கூறுவார்கள். அப்போது எங்கள் மீது மழை பொழியப்படும் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரில் இடம்பெற்று இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 5 ஹதீஸ்களை அல்லாஹுடைய உதவியை கொண்டு பார்க்கலாம், தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.